குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் வீட்டில் ஏதேனும் துர்சம்பவமா ஆறுதல் பெற உடனே அழைக்கவும் தாவேகா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் இதற்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் அரசியலாக்கப்பட்டிருக்கு. தாவேகாவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் விஷயம், சிபிஐ விசாரித்துட்டு வர இந்த நேரத்தில் தாவேகா தலைவரே இதில் தலையிட்டு 20 பேரை சந்திக்கிறதும், அவங்களுக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறதும் இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட தாவேகான் செய்யக்கூடிய செயலா, சாட்சியை கலைக்கும் செயலா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதை சுற்றி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 குடும்பங்கள் வராமல் தவிர்த்திருக்காங்க. அவங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். இந்த விவகாரத்தில் விஜய் தடுமாறுகிறாரா, நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக போகிறாரா அப்படிங்கிற கேள்விகளோடு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். விஜய் மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸோட ப்ரெஸ் மீட்டை பற்றி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓபிஎஸ்ட்டை நேற்றைய தினம் சிவகங்கை போயிருக்காரு போல். அங்கே கேள்வி கேட்குறாங்க. அவர் ஒரு பதில் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க, அது நான் சொல்லலை, மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறார், ஒரு பதிலை வைக்கிறார். இது உள்ளபடியே ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்திக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் இது வரைக்கும் அதிமுகவில் பயணம் பண்ணி அதிமுகவிலிருந்து வெளியில் அதை ஒரு உரிமை மீட்பு குழுவாக ஃபார்ம் பண்ணி பாஜகவோட பயணித்து இப்போது எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அடுத்து திமுக ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்ற கருத்தை சொல்கிறாரு. அப்படின்னா என்ன நோக்கத்தோடு சொல்கிறாரு? ஆனால் முன்னாடியே ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்தாரு இல்லையா, அப்போவே ஸ்டாலினோட சேர போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் விஜயோட சேர போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்த சமயத்தில் இது நான் சொல்லப்பா, மக்கள் சொல்கிறாங்க, அடுத்து திமுக ஆட்சி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக ஓபிஎஸ் பதிவு பண்ணுறது என்பது இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் விவாதமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அதை ஏன் சொல்கிறாருங்கிறது அவரே இந்த பேட்டியில் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கணும் ஒரு ஆரிடம் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மை தான் அவர் இதில் பெரிதாக மேற்கோள் காட்டி இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. அதான் ஒரே அணியில் நம்ம ஒன்றா சேரணும். இப்போ விஜய்க்கு இந்த மெசேஜ் சொல்ல வராரா? ஏன்னா விஜயோட தான் கூட்டணி போடுறதா பேசிட்டு இருக்க சமயத்தில் விஜய் நீங்கள் எங்கள்கிட்ட சேர்ந்துருங்க, உங்களுக்கு திமுக வீழ்த்தணும் அப்படின்னா, திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் கூட்டணி மட்டும்தான். இப்போ இருக்கிறத படி பார்த்தீங்கன்னா மக்களே சொல்கிறாங்க திமுக ஜெயிச்சிருவோம், எதிர்கட்சிகள் ஒற்றுமை சொல்றாங்க. ஆனா நீங்க எங்கள்கிட்ட சேர்ந்துட்டீங்க, இல்ல நாங்க உங்கள்கிட்ட சேர்ந்துட்டோம் அப்படின்னாலுமே நம்ம எல்லாம் ஒற்றுமையோட நின்று திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜ் ஓபிஎஸ் விஜயை நோக்கி தான் சொல்லி இருக்கிறதாவும் ஒரு வாதம் வைக்கப்படுதுங்க. ஆனா விஜயை நோக்கி சொல்றதுக்கு இவர் முதல்ல என்ன பண்ணார், இவருடைய வலிமையை எந்த இடத்துல நிரூபிச்சார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு மாநாடு போடுறனாரு, இந்த மாநாட்டை போட்ட மாதிரி இல்லை, கடைசி நேரத்தில் வித்ட்ரா பண்ணிட்டாரு. அதிமுகவோட கதவை ஓங்கி ஓங்கி தட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட கண்டுக்கிறதா தெரியல. கூட்டமே மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனாலும் இவங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. பாஜகவை பெரிதும் நம்பினாரு. அமித்ஷாவோ மோடியோ ஒரு சந்திக்க கூட நேரம் ஒதுக்கிறது இல்லை. இவரோட வலிமை என்ன அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தபோது தான் இவரும் டிடிவி தினகரனும் முற்றுமுழுதா அதிமுகவில் இருந்து இன்றைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இவங்களை வெளியே தள்ளி வைக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு அரசியலில் போய் சேர இடம் இல்லாதனால விஜயை ஒரு பெரும் நம்பிக்கையாக பார்த்தாங்க. ஆனால் விஜயே ஒரு முட்டு சந்தில் போய் சிக்கிட்டு இருக்காருங்கிறப்ப அவர் பின்னாடி போகிறதும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சோகத்திலிருந்து, அந்த விரக்தியிலிருந்து அந்த வார்த்தைகள் சொன்னதாக பார்க்க முடியும். அதுலேயும் தொடர்ந்து அதிமுக அழைப்பு விட்டுக்கிட்டே இருக்கு விஜய்க்கு. இப்போ ராஜேந்திர பாலாஜி ரீசெண்டாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, விஜய்க்கு ஒரு நல்ல பயிற்சி பெற்ற பயிற்சியாளர் தேவை, அந்த பயிற்சியாளராக அதிமுக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு என்ன சார் கவலை? அது தாவேகா கவலைப்பட போகுது. அப்போது இவங்க கூட்டணிக்கு தான் அழைக்கிறாங்க அப்படின்னு இதுலேருந்து பட்டவர்த்தனமா தெரியுது. பயிற்சியாளர் தேவை அப்படின்னா அவங்க அணுகட்டுமே, எதுக்காக நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அதான் நேற்று முளைச்ச காளான் கிடையாது. நீங்க பல ஆண்டுகளாக பழந்துன்னு கொட்டை போட்ட ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டில். ஆனா நீங்க போயிட்டு வலியக்க அழைச்சு, அதுவும் பொதுவா பகிரங்கமா அப்படி அழைக்கிறதுங்கிறது அதிமுக எவ்வளவு பலவீனப்படுத்தும் களத்துல அப்படிங்கிறது தெரியாத தலைவர்கள் கிடையாது. சிவி சண்முகமும் அதான் சொல்றாரு, அதிமுகவோட தாவேக்கா சேர்ந்தா அது பலமா இருக்கும், வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறாரு. அப்போ தாவேக்கா வரலன்னா அதிமுக தோத்துருங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்களான்னு புரியல. அப்படி தொடர்ந்து அழைப்பு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் தாவேக்காலிருந்து எந்த ஒரு சிக்னலும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு செப்டம்பர் 27 நடந்த சம்பவத்துக்கு அக்டோபர் 27 இன்னைக்கு தான் விஜய் வெளில அதுவும் ஆறுதல் வாங்கறதுக்கு வந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில்
இல்லை உலக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லாத ஒன்றா தான் இருக்குது. யாராச்சும் ஒரு துக்க காரியத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தத்திலே பாருங்களேன், ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஒரு இடத்துல அப்படின்னா அவங்கள போய் முறைப்படி பார்த்துருப்போம், அல்லது பார்க்க நேரம் இல்லை அப்படின்னா ஃபோன் அடித்து விசாரிச்சிருப்போம். மீண்டும் சந்திக்கும் பொழுது அந்த துக்கத்தை நம்ம நினைவு கூர்ந்து ஆறுதல் சொல்லுவோம். ஆனால் இது முதல் முறையாக எங்குமே இல்லாத மாதிரி இது ஒரு புது மாதிரியாக இருக்கிற மாதிரி என்ன வந்து பாருங்க, நான் ஆறுதல் சொல்கிறேன், வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாரு. இதில் விஜய் பனையூரிலிருந்து மகாபலிபுரம் போகிறார் இல்லையா, அதுவே கிட்டத்தட்ட 30-31 கிலோமீட்டர் வருது. அந்த 31 கிலோமீட்டருக்கும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? விஜய் எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது, விஜய் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் இதில் வந்து விஜய் இவ்வளோ கவனமாக இருக்கிறவர்? இதுக்கு முன்னாடி போன கூட்டங்கள் எல்லாம் ஏன் கூட்டம் பின்னாடி சாரையாக போனாங்க, ஒரு காரை சூழ்ந்துக்கிட்டாங்க? அப்போது அது திட்டமிடப்பட்டதா அல்லது இது திட்டமிடப்பட்ட செயலா? இதுலேயே விஜய் வந்து அம்பலப்பட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஆமாம். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பனையூரில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அதுலேயும் வந்து எல்லா குடும்பங்களும் வரலன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த கணக்கும் இங்கே வைக்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா குடும்பம் வரல சொல்லல, எல்லா குடும்பமும் வரல. ஏன்னா 41 பேர் இறந்திருக்காங்க. அதில் குடும்பம்னு பார்த்தோம் அப்படின்னா 38 குடும்பம், 41 பேர் இறந்திருக்காங்க. அதில் 3 குடும்பங்கள் மட்டும் வரல. அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, 30க்கு கும்பிடாம நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா ஆமாம், 30ங்கிறது அந்த இறந்ததுலேருந்து 30 நாள் கணக்கு பண்ணி அதில் ஒரு இது பண்ணுவாங்க, சடங்கு. அது கும்பிடாம வரமாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் புறக்கணிச்சுட்டு, அந்த 3 குடும்பம் மட்டும் புறக்கணிச்சிருக்காங்க. மற்றவர்கள்லாம் வந்திருக்காங்க, விஜயை சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் 30 கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு. இதில் இந்த வந்த மக்களை விமர்சிக்கிறாங்க இல்லையா, அது வந்து சரிதான். ஆனாலும் இந்த விமர்சனங்கிறது அவங்கள நோக்கி போகிறது சரியாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து சரி இல்லைன்னு தான் அடிப்படையாக நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வேணும் அப்படின்ற இல்ல, ஆறுதலையும் தாண்டி என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ஆறுதல்லாம் 2வது பட்சம், இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன, இப்போ விஜய் சந்திச்சா அடுத்து என்ன, ஏதாச்சும் ஒரு கேரண்டி கொடுப்பாரு, வாங்க வேலை வாய்ப்பு தரேன், இன்னைக்கு அதான பேசப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு தரேன், மருத்துவம் தரேன், கல்வி தரேன், நான் தான் பொறுப்புன்ற மாதிரி பல அசூரன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வர்றது. நம்ம பொருளாதார ரீதியா நலிவடைந்த குடும்பங்கள் தான் அது எல்லாமே. 41 பேர் இறந்தாலும் 38 குடும்பங்களையுமே நலிவடைந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் பார்க்க வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க, அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து விஜய் தனித்தனியாக சந்திச்சுக்கிறார் போல. ஒரு 1/4 மணி நேரம் வந்து இந்த சந்திப்பு நடந்திருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும். அங்கே சில இடங்களில் வந்து விஜய சில இடங்களில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட வேதனைகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் உடஞ்சு போய் உங்களோட 30 நாளுக்கு பிறகு பிள்ளைய பழி கொடுத்தவங்களுக்கு கண்ணீர் வராதுங்க. இவங்களுக்கு எப்படி 30 நாள் கழிச்சு ஒரு நாள் அழுதுட்டு அந்த வேதனையெல்லாம் சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் மெல்ட் ஆயிட்டு வேதனையெல்லாம் பஸ்ஸில் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி இருந்துட்டு வந்த உடனே கேட்டு அழுகுறாரு. பெரிய மனசு தான். அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன், நான் வந்து உங்களோட குடும்பத்திற்கு நான் பொறுப்பு. அதாவது நீங்க சொன்னது போல வேலை வாய்ப்பு, மருத்துவம், கல்வி போன்ற விஷயங்கள்ல ஆதவர்ஜனா சொல்லியிருந்தார் இல்லையா, அத்தனை குடும்பத்துல வந்து விஜய் தத்தெடுத்துக்க போறேன்னு சொன்னார்ல, அதுதான் வந்து விஜய் எனக்கு சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது விஜய் மேல. அதாவது எதுக்கு இந்த அழைப்பு விடுத்திருக்காங்க, அக்டோபர் மாசத்துக்குள்ளேயே வந்து இந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் விஜய் பார்த்துடணும் அப்படின்ற அழுத்தம் வந்து எங்க வந்துருச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்து அவர் படம் நடிச்சிருக்காருல ஜனநாயகன், அந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலையை வந்து அந்த படக்குழுவினர் ஆரம்பிக்க திட்டம் போட்டிருக்காங்க போல. அதாவது ஜனவரி பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க போல அந்த படத்தை. அதனால வந்து நவம்பர் 1st வீக், நவம்பர் 2nd வீக்கில் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த படத்திற்கு வந்து வெற்றி கிடைக்கும் இல்லையா. அதனால தான் வந்து இந்த குடும்பங்களை சந்திக்காம நம்ம படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட அரசியல் வாழ்க்கைக்கு மேலும் ஒரு பெரிய கேள்விக்குறியா, மேலும் ஒரு பெரிய சிக்கலா முடியுன்றதுக்காக தான் அக்டோபர் இறுதிக்குள்ள நம்ம தான் தீபாவளி கழிச்சு போறோம்னு சொன்னா அதுவும் போல, பட் அவங்கள கூப்பிட்டு வந்து சந்திச்சிடலாம், சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு தான் விஜய் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இப்போ இதுல சிபிஐ இந்த வழக்கு போயிட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் விஜய் ஒரு முக்கிய ஒரு குற்றம் சாட்டப்படக்கூடிய நபராக அவர் தான் இருக்காரு. சிபிஐ சொன்ன அந்த எஃப்ஐஆர்லையுமே முதல் 2, 3வது குற்றவாளியாக தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த கட்சியின் தலைவரே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது சிபிஐ விசாரணைக்கு என்ன மாதிரியான இடையூறுகளை ஏற்படுத்தும், நீதிமன்ற நிலுவையில் இருக்கிறப்ப பண்றது நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வருமா? ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்ப இவர் ஒன்று பண்றாருன்னா அந்த விசாரணை எந்த வகையில் அது பாதிக்கும்? அப்படி பார்த்தா சிபிஐ பாஜகவினுடைய கையால் அப்படிங்கிற விமர்சனம் இதுல பொருந்துதா? ஏன்னா சிபிஐ விசாரணை இருக்கும் பொழுது இவர் எப்படி சந்திக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சாட்சியை கலைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதுல இருக்கு. இப்போ தனியாக கூட்டு வச்சு விஜய் பேசியிருக்காரு, முதல் விஷயத்துல ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்து பேசியிருக்காங்க, அடுத்து தனிப்பட்ட முறையில் விஜய் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்னா
அவங்க மனதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள், கோபங்கள் எல்லாத்தையும் ஒரு தனிச்சிருப்பாரு, அல்லது வேற சில அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப எலெக்ஷன் வந்துட்டுனாலே கவர்மெண்ட் எந்த அஷூரன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு, இவருடைய அஷூரன்ஸ் கொடுக்கலாம், மக்கள் மனநிலை மாறும். அப்ப விசாரணையில ஒரு பெரிய தடுமாற்றம் ஏற்படும். இதை சிபிஐ அலோவ் பண்ணுதா? சிபிஐ அலோவ் பண்ணாத பட்சத்தில் இது எப்படி சாத்தியமாகும்? சிபிஐக்கு இந்த வழக்கு போன பிறகுதான் 20 லட்சம் ரூபாயை விஜய் தரப்புல இருந்து கொடுக்கப்படுது. இதுல அதுவும் ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. சாட்சிகளை கலைக்கிறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கோணமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா இதுல விவாதிக்கப்பட்டு வருது. இல்ல உண்மையிலே வந்து அந்த அறிவிச்ச உடனே ஆன்லைன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த விமர்சனம் வந்திருக்காது. எல்லா விசாரணை சிபிஐ போனதுக்கு அப்புறம் அந்த பணம் கொடுக்கறது, அப்புறம் அவங்களை கூப்பிட்டு வந்து பேசுறது, அதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து அந்த ஒரு கேள்வி எழுது இல்லையா நமக்கு. இதுல செந்தில் பாலாஜியும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. அது எப்படி செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்கலாம், அமுதா ஐஏஎஸ் வந்து எப்படி விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா அது வந்து வழக்கின் போக்க நீர்க்க செய்திரும், வழக்கோட தன்மையை நீர்த்து போக செஞ்சிடும் அப்படின்னு விமர்சிச்சாங்க. இப்போ விஜய் பண்றது என்னங்கிற கேள்வி வருது இல்லையா. இப்போ அவங்கெல்லாம் இத்தனைக்கும் வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அரசு சார்பில் அப்படின்னாலும் அது வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்யும் அப்படின்னா, இப்போ விஜய் வழக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒன்று பண்றாரு இல்லையா, இது நீர்த்து போக செய்யாதா? அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் பல நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா சாட்சிகளை கலைச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சாட்சியா உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ விஜய் சிபிஐயால இந்த வழக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்க நிலையில இந்த வழக்குல இவர் சந்திச்சு பேசுறதுனால சாட்சிகள் கலைஞ்சிடாதா? செந்தில் பாலாஜிக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதே இன்ஃப்ளூயன்ஸ் இவருக்கும் போயிருக்கு தானே. இவரும் அமைச்சர் கிடையாது, இவரும் அமைச்சர் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. ஆமா, இப்போ இன்னொரு பக்கம் வந்து இத்தனை கேள்விகள் இருந்தாலும் தாவைக்காவினர் வந்து வரவேற்கிறாங்க. அவங்க வந்து வரவேற்க தான் செய்வாங்க ஒரு வழியில் அவங்களுக்கான. இல்லை நிறைய தாவைக்காவினர் நான் கட்சி விட்டு விலகலாங்கிற இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணுறாங்க. பெருவாரியா வந்து இறுதியில் வந்து விஜய் பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் திருச்சியில ஒரு போஸ்டர் என்பது பரபரப்பா விஜய் கட்சிக்குள்ளேயும் விஜய் கட்சியை தாண்டியும் பேசப்பட்டு வருது. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த போஸ்டர் இருக்கிறவங்க வந்து விஜய் கட்சி நிர்வாகிகள். அவங்க வந்து போன ஆண்டு வந்து காலமாயிட்டாங்க போல. எப்படி இறந்தாங்க அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாடு விஜய் வச்சார் இல்லையா, முதல் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு திருச்சி மாவட்டத்திலிருந்து 2 நிர்வாகிகள் வந்து சாலை மார்க்கமா வராங்க. ஸ்ரீனிவாசன், கலை, இந்த 2 பேரும் வந்து சாலை மார்க்கமா வராங்க. வந்த வழியில ஆக்சிடென்டால இறந்து போயிட்டாங்க போல. ஆனா இவங்களுக்கு வந்து விஜய் இன்னும் எதுவுமே செய்யல. அது குறிப்பா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கரூர் மக்கள்லாம் கூப்பிட்டு பேசுறாரு இல்லையா, அந்த சம்பவத்தையொட்டி இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல வந்து அவங்க 2 பேரோட ஆன்மாவை வந்து பேசுற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. எங்களை மறந்துட்டீங்களே விஜய் அண்ணா, நாங்க வந்து உங்களுக்காக 15 ஆண்டுகளா உழைச்சோம், எங்களை இப்படி மறந்துட்டீங்களே, எங்களோட குடும்பத்துக்கு வந்து நீங்க ஆறுதலே சொல்லலையே, எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யலையே, உங்களை பார்க்க வந்தா நாங்க வந்து இறந்து போயிட்டோம், நீங்க திருச்சியில தான் ஃபர்ஸ்ட் பரப்புரை ஆரம்பிச்சீங்க, அந்த பரப்புரை வெற்றி அமையறதுக்கு நாங்களா காரணமா இல்லையா, அப்படி இருந்துமே வந்து எங்களை மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர்ல வந்து ஒரு வேதனையோட சில வார்த்தைகள்லாம் அந்த போஸ்டர்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த மாமல்லபுரம் சந்திப்பை ஒட்டி இந்த போஸ்டரும் வந்து சோசியல் மீடியா முழுக்க பெருசா பேசு பொருளா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுல கடைசியா சொல்லியிருப்பாங்க, உங்களால எங்க குடும்பமே ரோட்ல நிக்குது விஜயண்ணா, ஆனாலும் எங்கள் ஆத்மா உங்களை வாழ்த்துது, நீங்க இன்னும் பல உயரங்களுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தது ஏதோ வீர தேவேந்திர முன்னேற்ற கழகம், ஏதோ ஒரு கழகம் ஒட்டியிருந்தாங்க போல. ஆனா இந்த 2 பேருமே வந்து தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் தான். அவங்களோட அந்த ஓராண்டு அஞ்சலி செலுத்துற சமயத்துல இந்த ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு போல. இந்த விவகாரங்கள் இப்படி பேசப்பட்ட ஒரு நேரத்தில் விஜய் மீட்டிங்க்கு வந்தவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட பரபரப்பா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா மகனை இழந்த ஒரு தந்தை வந்திருக்காரு, ஈரோடு மோகன் நினைக்கிறேன், அவருடைய தந்தை வந்திருக்காரு. அவருக்கு அது எப்படியோ விடுபட்டு போச்சு, ஒரு பேர் அவர் இந்த பஸ்ல எல்லாம் வரல, அவர் தனியார் பேருந்து பிடிச்சி தான் வந்திருக்காரு. வந்தவரை உள்ள பவுன்சர்ஸ் அலோவ் பண்ணல. அது என்ன அலோவ் பண்ணல, ஏன் என்னன்னு கேட்டால் இவர் யாருன்னே தெரியாது அப்படின்ட்டாங்க. அவர் மறுபடியும் அவர் வந்து விளக்குறாரு, நான் அந்த மாதிரி இறந்தான் என் பையன், அவனோட அப்பா, அது எவ்வளோ வழி பாருங்க, அங்கே பையனை பறி கொடுத்துட்டு இங்கே ஏதோ ஆறுதல் சொல்றாரு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த ஆறுதல் தேவைப்படுது. இப்போ எல்லாமே விஜய் தான் தேடி வந்திருக்கணும், பட் பரவாயில்ல விஜய் தேடி வரல, கூப்பிட்டுருக்காருன்னு பார்த்தாலும் நம்மளே இப்போ விஜயை பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஆறுதல் காண்டி வந்திருக்காரு. அவரையும் வந்து கேட்ல நிறுத்தி பவுன்சர்ஸ் நிறுத்தி வெளியே உள்ள அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு வேதனையாக இருந்திருக்கும். உடலை அதுக்கப்புறமும் அவர் வந்து மகனுடைய இறப்பு சான்றிதழை காட்டுறாரு, அதற்கப்புறம் தான் அவர் அனுமதிக்கப்படுறாரு. அதுவே ஒரு பெரிய கொடுமையாக இருந்துச்சு. சரி, அவர் தான் இப்படி ஒரு நிலைமை, யார் என்னன்னு தெரியல, பவுன்சர் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா தாவேக்காவினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவரே வந்து காரில் வர்றாரு, அவர் நிப்பாட்டிச்சிட்டாங்க. சார் ஐடி கார்டு இருந்தால் கொடுக்குங்கிறாங்க. அந்த கட்சியோட பொருளாளர் நான் தான்டா, நான் இல்லைன்னா பணமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் யார்கிட்ட ஃபோன் பேசி அதுக்கப்புறம் தான் திறந்து போகிறாங்க. இது எப்படி, இது என்ன ராணுவ கட்டுப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு, ஏன் இப்படி செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா? இல்லை, வெங்கட்ராமன் வந்து ஆரம்பத்திலிருந்து விஜயோட நெருக்கமான தலைவர்கள் ஒருத்தர். அந்த எல்லா மாநாடு மேடையிலேயும் வந்து விஜய் பக்கத்திலே நிற்பார், விஜய் ஒரு அட்வைசராக இருந்தார். ஆனால் இப்போ சமீப காலங்களாக வந்து தாவேக்காக்குள்ள அந்த தலைமை கழகம் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து பல தலைவர்களுக்குள்ள பல முட்டல் மோதல்கள், பல கோஷ்டி போசல்கள், பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிற
சமயத்துல வெங்கட்ராமனை வந்து எல்லாரும் சேர்ந்து ஓரம் கட்டிட்டாங்க. அவருக்கு வந்து பெருசா எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்ல கட்சிக்குள்ள, அதனால வந்து அவர் ஒதுங்கியதான் இருக்காருன்ற பார்க்கப்பட்ட சமயத்துல ஒருவேளை விஜய்க்கு இப்ப நெருக்கமா வெங்கட்ராமன் இல்ல, அதனால கூட இவங்க வந்து யாருன்னு தெரியாம தடுத்திருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கும். அப்புறம் இன்னைக்கு தாவேகா சார்பில் நிறைய வழக்குகள் வந்திருக்கு. அதுல உயர்நீதிமன்றத்தில் ஒரு 8 வழக்குகள் வந்துச்சு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் இவங்க அமர்வுல வழக்குகள் வந்திருக்கு. அதுல புசியானந்த் தனது முன்ஜாமீனை வாபஸ் வாங்கிட்டாரு. ஏன் அப்படின்னா இனிமே முன்ஜாமீனுக்கு வேலை இல்லை. தமிழக அரசு போட்ட கேஸ்ல தான் இவர் எதிரியாக பதிவு பண்ணி போட்டிருந்தாங்க. அதனால முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு, தலைமறைவா இருந்தாரு. இப்போ சிபிஐ வழக்குல இவர் வந்து A2வா தான் இருக்காரு. ஆனாலும் இவர் இப்ப தேவையில்லைங்கிற வகையில வாபஸ் வாங்கிட்டாரு. அதே நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு வாதம் வந்து ரொம்ப மோசமான ஒரு வாதமா இருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தமிழக அரசு முத நாள் தான் அனுமதி கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுமதி வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னாங்க. அவங்களே 25ஆம் தேதி தான் கேட்டாங்க, 27ஆம் தேதிக்கு. அதுதான் மெயினான விஷயம். ஏன் 25ஆம் தேதி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி திருவள்ளூர்ல தான் விஜய் வர்றதா இருந்துச்சு. அப்ப திடீர்னு திமுக அங்க மீட்டிங் போடுது, முப்பெரும் விழா நடத்துதுங்கிறப்ப இவங்க பிளானை மாத்துறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஆமா, ஆனா இவங்க நோக்கம் திமுகவுக்கு தானே. திமுக முப்பெரும் விழா போட்டுச்சு, அதனால அந்த பிளானை மாத்துறாங்க. மாத்திட்டு வரும்பொழுது திடீர்னு 25ஆம் தேதி தான் முடிவு பண்ணி போலீஸ்ல கேட்கறாங்க பர்மிஷன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த உடனே அப்போ ஒரு நாள் தானே கொடுக்க முடியும். அந்த இதை வந்து மறைச்சிட்டு நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதோடய தொக்கி நிக்குது. இதுல நடந்து, அதாவது காயம்பட்டு வாக்கர் வச்சு ஒரு நபர் நடந்து வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. ஏற முடியாமல் பஸ்ஸில் ஏறி, இறங்க முடியாமல் இறங்கி அது வாக்கர் வச்சு தள்ளிட்டு போனார். எதற்கு? 2 லட்ச ரூபா ஒரு நிவாரண நிதி கொடுப்பார். ஏன்னா அந்த நிதி இன்னும் தரப்படலை அவங்களுக்கு. உயிரிழந்தவங்களுக்கு தான் நிதி கொடுத்துருக்காங்க, காயம்பட்டவங்களுக்கு தரல. அதனால அவர் போனதை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனவேதனையாக இருந்துச்சு. இவ்வளோ முடியாமல் இருக்கிறவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்து வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டு போகிற மாதிரில இருக்குது, பார்க்குறப்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து அவர் அம்மா வந்து இடுப்புலம்போ ஏதோ உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க, பணம் தரதா சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் ஏந்து பெட்ரோல் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரும் வேதனைப்பட சொல்லியிருந்தார். அவர் விட்டுட்டு வந்துட்டாங்க பிறகு. இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்குது. இதில் மீடியா சந்திப்பு ஏன் நடத்தப்படலை அல்லது மீடியாவை சந்திக்கவே ஏன் அனுமதிக்கலை அப்படிங்கிற கேள்விகளும் தொக்கி நிற்குது. நீங்கள் தான் ஜனநாயக பூர்வமான கட்சிங்கிறீங்க, மீடியா பார்த்துட்டு சொல்ல வேண்டியதானே, உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற கேள்விகளும் இதனுடைய எழுந்து நிற்குது. இதில் ஏன் விஜய் கரூருக்கு போகலை அப்படிங்கிற கேள்விகள் எழுதுறதுக்கு முன்னாடி விஜய் இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூருக்கு நான் சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு இருக்காரு. இனிமேல் அதுக்கு வர போறாரு, யாரை பார்க்க போறாருன்னு தெரியல. இவ்வளோ முடியாதவங்க நடந்தே வந்துட்டாங்க, இனிமேல் போய் எங்க யாரை பார்ப்பாரு, அல்லது இவர் போறதுனால மறுபடியும் கூட்ட நெரிசல் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. மேபி அந்த தேர்தல் இருக்கிற சமயத்துல மீண்டும் போயிட்டு வர்றாரு, அதைத்தான் மறைமுகமா சொல்றதாக புரிந்து கொள்ளப்படுது. இதுல விஜய் ஏன் கரூருக்கு வரல அப்படின்னு இத்தனை நாளும் ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. அப்படின்னா விஜய் ஏன் கரூருக்கு வரல, அங்கே மண்டபம் கிடைக்கல, போலீஸார் பர்மிஷன் தரல. இதுதான் 2 பிரதான காரணங்களாக சோசியல் மீடியாவில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இவங்க போலீஸ் கிட்ட ஒரு மனு கொடுத்ததாக எந்த மனுவும் இது வரைக்கும் வெளியாகலை, அவங்க தரப்புலையும் வெளியிடப்படலை. கரூர் மண்டபத்தில் திமுக நெருக்கடி கொடுக்குது, தரலை அப்படின்னா அது அதிமுக பாஜக கண்டிப்பாக தரப்போகுது. பாஜக தான் தரதாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படிலாம் செய்தி உலாவுனுச்சு. இப்போ அதெல்லாம் உண்மைன்னே எடுத்துக்கிட்டாலும் அங்கே திமுக கொடுத்த ப்ரெஷர் இங்கே மகாபலிபுரத்தில் கொடுக்கலையா, இந்த ரிசார்ட் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இதுலேயே என்ன இன்னொன்று சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ரிசார்ட்டில் தான் நாளைக்கு திமுக சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அதை ஒட்டி தான் விஜய் இதை கேட்டிருக்காரு, ஒருவேளை அங்கே தரலைன்னா அதை வச்சு இன்னொரு பிரச்சனையாக மாற்றலாம் அப்படிங்கிற கோணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இப்போ விஜய் கட்சி இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து வெளிவந்திருக்கிறதாக பார்க்க முடியுது. 30 நாட்கள் கழிச்சு இப்போ தான் வெளில வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்காங்க. ஆனால் இனிமேலாவது விஜய் வந்து இந்த SIR சிறப்பு தீவிர திருத்த சட்டம், இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தேர்தலில், வாக்காளர்கள் பிரச்சனை, அது குறித்து பேசுவாரா, அல்லது இந்த விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நெல் கொள்முதல் பிரச்சனை சம்பந்தமாக போயிட்டு இருக்கு, அது குறித்து பேசுவாரா, பீகார் பற்றி பேசுவாரா, பீகார் தேர்தல் பற்றி, மழை வெள்ளம் சென்னையில் பெருசாக பேசப்பட்டு வருது, அதை பற்றியாச்சும் பேசுவாரா, நிற்பாரா, கிரவுண்ட்லையா, வீட்டுக்கு வர சொல்லுவார், வீட்டுக்கு வாங்க, இங்கே வந்து வீடியோ எடுத்துருப்பாங்க பாரு. ஸோ இதெல்லாமே எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் விஜய் என்ன பண்ண போகிறார். நீங்கள் சொன்னது போல கரூர் மக்களை பார்த்துட்டார், இருந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு அவர் நோக்கி நகரம் தான் மட்டும்தான் அவரோட அரசியலும் நகரும். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னென்ன பண்ண போறார் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம வீடியோவோட கடைசி பகுதி இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ட்டு. ஏர் இந்தியா விமான நிறுவனம் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பல சர்ச்சைகள், ஏர் இந்தியா அதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் இருக்கு. அதாவது ஃப்ளைட்டுக்குள்ள வந்து சரியா ஏசி வேலை பார்க்க மாட்டேங்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சீட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்கும், பல சர்ச்சைகள் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதான் பெரிய ஒரு சிரிப்பலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேபின் டிஃபெக்ட் லாக் அப்படின்ற மாதிரி ஒரு லாக் புக் இருக்குது. அதில் வந்து எழுதுவாங்க போல, அந்த கேபின் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களே அவங்க எழுதுவாங்க போல. அங்கே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இதில் எழுதியிருக்காங்க,
எழுதியிருக்காங்க, ஒரு சீட்ல ஒரு கருப்பாம்பூச்சியை ஒரு பேசஞ்சர் பார்த்துருக்காரு, அது ஒரு பிரச்சனை எழுதியிருக்காங்க. இப்போ ஏர் இந்தியா முழுக்க பல பூச்சிகள் பார்க்குறோம்ல, கருப்பாம்பூச்சி நிறைய இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அவங்க எப்படி தீர்வு கொடுத்துருக்காங்க எழுதியிருக்காங்க. அதுதான் பெரிய காமெடி ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கருப்பாம்பூச்சியை பேசஞ்சர் பார்த்தாரு, அதை நாங்கள் வந்து சாகிற வரைக்கும் நாங்கள் வந்து கைத்துல தொங்க விட்டோம், அதாவது தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஹேங்டு அன்டில் டெத் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதை சாகிற வரைக்கும் தொங்கிட்டே தான் இருந்தது போல கருப்பாம்பூச்சி. அது எங்க தொங்க விட்டாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பெருசா தெரியல. ஆனா அந்த லாக் புக்கில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பது இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ இது எவ்வளவு கொடுமை பாருங்க. ஏன் முதல்ல யார் இந்தியா அப்படின்னு கேட்டேன்னா, இடையில ஒரு பிரச்சனை போயிட்டு, நம்ம வேணா அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். கௌதம் அத்தானிக்கு எல்ஐசிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அது ரொம்ப பெரிய 30,000 கோடி சொல்றாங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து யாரோட இந்தியா அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க அதை பத்தி பேச போறீங்களோ நான் சொல்லிட்டேன். அதுவும் பேச வேண்டிய விஷயம் தான், பட் நம்ம விரிவாக பேசலாம். நன்றி அழகு, தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.